Hello friends, welcome to TNPSC Stars channel. இந்த வீடியோல நம்ம 9th standard exercise 1.6 part 3 தான் பார்க்க போறோம். அதாவது இதுக்கு முன்னாடி part 1 and part 2ல first sumல இருந்து 8th sum வரைக்கும் போட்டுருக்கோம். இப்போ வந்துட்டு part 3ல நம்ம 9th sumல இருந்து 13th sum வரைக்கும் பார்க்க போறோம். Okay? So 9th sum என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, in a colony 275 families by Tamil newspaper, 150 families by English newspaper, 45 families by Hindi newspaper, 125 families by Tamil and English newspaper, 17 families by English Hindi newspaper, 5 by Tamil and Hindi, okay, and 3 by all 3 newspapers, 3 families by all 3 newspaper. If each family buy at least one of these newspaper, then find அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க. Okay, so find the number of families by only one newspaper. Okay, so இதுக்கு வந்துட்டு நம்ம first என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் நம்ம ஒரு தனியாக ஒரு ஆர்டராக எழுதி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டாவை எழுதி வச்சுருவோம். ஓகே, ஸோ கொடுத்துருக்க டேட்டா என்ன, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ் நியூஸ் பேப்பர் எத்தனை பேர் வாங்குறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறத நான் டீன்னு வைக்கிறேன். number of people by Tamil paper. Okay wow. So number of people who buy Tamil paper அப்படிங்கிறத நான் NT அப்படின்னு வைக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ தமிழ் அப்படிங்கிறதுனால NTன்னு வச்சுக்கலாம். number of Tamil, okay wow, is equal to 275. Okay wow. Next, number of people who buy English newspaper. English paper அதை வந்துட்டு ன்னு வச்சுக்கலாம். ஸோ n of e is equal to 150. ஓகே, அடுத்தது நம்பர் ஆஃப் பீப்புள் எத்தனை பேர் வந்துட்டு ஹிந்தி நியூஸ் பேப்பர் வாங்குறாங்க, நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ பை ஹிந்தி பேப்பர் அப்படிங்கிறதுக்கு n of h அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ பை ஹிந்தி நியூஸ் பேப்பர் அது வந்துட்டு 45. ஓகேவா. நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் பீப்புள் பை தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ இது வந்துட்டு அப்படியே தான் இருக்கும், பை தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஓகேவா. இதை எழுதுறது வந்துட்டு நம்ம வந்துட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்ட்டு இருக்கப்போ தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் காமனாக எத்தனை பேர் வாங்குறாங்க, அவங்க வந்துட்டு தமிழ் பேப்பரையும் வாங்குறவங்களா இருக்கணும், அதே டைமில் இங்கிலீஷ் பேப்பரையும் வாங்குறவங்களா இருக்கணும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n of t intersection e அப்படின்னு எழுதலாம். ஸோ n of t intersection e அப்படிங்கிறப்போ அது வந்துட்டு 125. ஓகேவா. ஓகே, ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ பை இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஸோ இதே இடத்துல இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அப்படிங்கிறப்போ அதே லாஜிக் தான், இங்கிலீஷ்க்கும் ஹிந்திக்கும் எத்தனை பேர் காமனாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எழுதணும். அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 17 மெம்பர்ஸ் இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்காங்க. அதே போல் ஹிந்தி அண்ட் தமிழ், ஹிந்திக்கும் தமிழுக்கும் எத்தனை பேர் காமனாக வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்துட்டு நீங்கள் என்னென்னு பண்ணணும், டி இன்டர்செக்ஷன் ஹெச் அப்படின்னு பண்ணணும். ஏன்னா ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்க பயர்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு தெரியணும். ஸோ அது வந்துட்டு 5. அண்ட் அதுக்கப்புறம் பை ஆல் த்ரீ நியூஸ் பேப்பர்ஸ், 3 நியூஸ் பேப்பரையும் வாங்குறவங்க எத்தனை பேர் அப்படின்னு தெரியணும். அதுக்கு வந்துட்டு n of t intersection h intersection e அப்படின்னு போடுறீங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு 3 பேர் இருக்காங்க. ஓகேவா. இதுதான் இப்போ கொடுத்துருக்க டேட்டா. ஸோ இன்டர்செக்ஷன் நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ரெண்டு நியூஸ் பேப்பரையும் காமனாக எத்தனை பேர் வாங்குறாங்க அப்படின்னு தெரியணும். அண்ட் அதுக்காக தான் நம்ம இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு இப்போ போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை ஒன்லி ஒன் நியூஸ் பேப்பர். எத்தனை ஃபேமிலி ஒரே ஒரு நியூஸ் பேப்பரை மட்டும் வாங்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வென் டயக்ராம் போடுறோம். இது நம்மளுக்கு கிளியராக புரியணும் அப்படின்னா ஒரு வென் டயக்ராம் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இது மூணும் ஒவ்வொரு நியூஸ் பேப்பரை சிம்பிளைஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இது வந்துட்டு தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி. ஓகேவா? தமிழில் வந்துட்டு நம்ம எத்தனை பேர் தமிழ் நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்குறாங்க அப்படின்னா 257 மைனஸ் ஆஃப் எத்தனை பேர் காமனாக இருக்காங்க, அதாவது இந்த ரீஜியனில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மைனஸ் பண்ணோம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு 122 + 3 + 2 அப்படின்னு வரும். அது வந்துட்டு நம்மளுக்கு 148 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபைனலாக இங்கே ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அண்ட் தென் இந்த ரீஜியனில் எத்தனை பேர், அதாவது தமிழுக்கும் ஹிந்திக்கும் காமனாக எத்தனை பேர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 5 - 3 இது வந்துட்டு 2 அப்படின்னு எழுதலாம். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு வெறும் இந்த தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் காமனாக எத்தனை பேர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன் இங்கே -3 அப்படிங்கிற ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கே நார்மலாக மூணுத்துக்கும் காமனாக 3 பேர் இருக்காங்க. அதாவது தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 3 நியூஸ் பேப்பரையும் வாங்குறது காமனாக 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரை மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு தமிழ் அண்ட் ஹிந்தி ரெண்டுத்தை மட்டும் எத்தனை பேர் வாங்குறாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்கேயும் 125 - 3 122 அப்படின்னு எனக்கு வரும். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு நார்மலாக இதே மாதிரி நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 150 மைனஸ் ஆஃப் 122 + 3 + 14 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அதோட ஆன்சர் உங்களுக்கு ஃபைனலாக 11 அப்படின்னு வரும். ஸோ இது ஹிந்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா 45 மைனஸ் ஆஃப் 2 + 3 + 14 அப்படின்ட்டுருக்கு. அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு 26 அப்படின்னு வரும். ஸோ காமனாக இது மூணுத்துக்கும் காமனாக 3 பேர் இருக்காங்க. அண்டு இங்கிலீஷ்க்கும் ஹிந்திக்கும் காமனாக எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 - 3 14 அப்படின்னு நம்மளுக்கு வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எத்தனை பேர் ஒரே ஒரு நியூஸ் பேப்பரை மட்டும் வாங்குறாங்க அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் கொஷின் அதானே. ஸோ 148 + 11 + 26 தான் இதுக்கான ஆன்சர். ஏன்னா ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க இந்த ரீஜியனில் இருக்காங்க, இந்த சர்க்கிளோட இந்த ரீஜியனில். அதே மாதிரி ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க இந்த ரீஜியனில் இருக்காங்க. அதே மாதிரி தான். ஸோ 3 சர்க்கிள்லேயும் அந்த ரீஜியனில் இருக்கவங்களை ஆட் பண்ணோம்னா ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் 185. ஓகே, நவ் செகண்ட் ஒன், நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர். 2 நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 நியூஸ் பேப்பராவது வாங்குறவங்க எத்தனை பேர் அப்படின்னா இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ 11 செகண்ட் ஒன்க்கு ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னா 11 + 122 + இங்கே 14 இருக்கு இல்லையா? ஓகே, இங்கே 122 இருக்கு. ஸோ 11 வராது. ஸோ 122 + 14 + 2 + 3. ஓகேவா? ஏன் நம்ம இங்கே 3 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு ரீஜியன் வந்துட்டு ஒரே ஒரு டைம் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ நார்மலாக இந்த ஒரு ரீஜனை ஒவ்வொரு தோட்டையும் ஆட் பண்ணனா எனக்கு 3 தோட்டி இந்த 3 ஆட் ஆயிரும் இல்லையா? அப்படி பண்ணக்கூடாது, ஒரே ஒரு தோட்டி தான் இந்த 3 ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிக்க ரொம்ப டஃப்பாக இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கான்செப்டில் நல்லா தரவாகிக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு ரொம்பவே ஹை கான்செப்ட்.
ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் கான்செப்டில் நல்ல நீங்கள் தரவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இதை உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒனில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இந்த காலனி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணும். ஸோ அப்படி நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 148 + 122 + 11 + 26 + 14 + 2 + 3 அப்படின்னு வரும். ஸோ எல்லா டிஜிட்ஸையும் இங்கே ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இங்கே 2 கிடச்சிருக்கு, இங்கே 3 கிடச்சிருக்கு, எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோடனே நம்மளுக்கு ஃபைனலாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 326. ஓகே, ஃபைன். ஓகே, தென் மூவிங் ஆன் டு 10th கொஷின். 10th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி தான், அப்படியே 9th ஒன் மாதிரி தான். ஓகே, a survey of 1000 farmers found that 600 grew paddy, 350 grew ragi, 280 grew corn, 120 grew paddy and ragi, 100 grew ragi and corn, 80 grew paddy and corn. If each farmer grew at least one of the above three, find the number of farmers who grew all three corns. Okay, so next question போலாம். ஓகே, ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு வென் டயக்ராம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ 3 டைப் ஆஃப் க்ராப் இருக்குது நம்மளுக்கு. பேடி, ராகி அண்ட் கார்ன் அப்படின்னு 3 டைப் ஆஃப் க்ராப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 சர்க்கிள் அதுக்கு நம்ம போடுறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்துட்டு நான் பேடி, ராகி அண்ட் இதை வந்துட்டு கார்ன் அப்படின்னு நேம் பண்ணுறேன். ஸோ இந்த ரீஜனில் வெறும் பேடி மட்டும் எத்தனை பேர் வளர்த்துறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ பேடியும் ராகியும் எத்தனை பேர் வளர்த்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 மெம்பர்ஸ் வளர்த்துறாங்க. ஸோ பேடி, ராகி அண்ட் காமனாக இந்த ஒரு ரீஜனும் இருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணோம். சொல்கிற வர்றது இப்போ உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். போயிட்டா லெட் மீ புட் இட் திஸ் வே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2 சர்க்கிள் எடுக்கிறேன். பேடி, ராகி. ஸோ இப்போ என்னால் டைரெக்டாக சொல்ல முடியும் பேடியும் ராகியும் மட்டும் வளர்த்துறவங்க தான் இங்கே நடுவில் காமனாக இருக்காங்க அப்படிங்கிறது. பட் இங்கே பாருங்களேன், இங்கே 3 சர்க்கிள் இருக்குது அண்ட் இங்கே வந்துட்டு இந்த சர்க்கிளால் இன்னொரு காமன் ரீஜனும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்கவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பேடி, ராகி, கார்ன் இதை 3த்தையும் வளர்த்துறவங்க தான் இந்த ஒரு ரீஜனில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த ஒரு ரீஜனை நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு ரீஜனை நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்படி வச்சுக்கிட்டேன்னா எனக்கு இங்கே வந்துட்டு இது ரெண்டுத்துக்கும் 2 க்ராப்பையும் வளர்த்துற ஃபார்மர்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு 120 - x அப்படின்னு இங்கே வைக்கணும். அதே போல் இங்கே 80 - x அப்படின்னு வைக்கணும். ஏன்னா பேடி அண்ட் கார்ன் வளர்த்துறவங்க 80ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காமனாக இருக்கவங்க 3 க்ராப்புக்கும் காமனாக இருக்கவங்கள நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? அண்ட் இங்கே வந்துட்டு 100 - x. ஓகே, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ஒரு ரீஜனை கண்டுபிடிக்கிறேன். ஸோ இந்த ரீஜனை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா 600 பேர் வந்துட்டு பேடி வளர்த்துறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு, இது ஏபிசின்னு வச்சுக்கிறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு 600 மைனஸ் ஆஃப், அதாவது பேடி மட்டும் வளர்த்துறவங்க 600 பேர், அதாவது பேடி மட்டும் வளர்த்துறவங்க தானே அந்த ஏ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பேடி வளர்த்துறவங்க 600 பேர் அப்படின்னு சொன்னால் பேடியோட சேர்த்து அவங்க கார்னும் வளர்க்கலாம், பேடியோட சேர்த்து அவங்க ராகியும் வளர்க்கலாம், மற்ற க்ராப்பையும் வளர்க்கலாம். பட் அவங்க அதை மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ டோட்டலாக 600 பேர் பேடி அப்படிங்கிற ஒரு க்ராப்பை வளர்த்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க மென்ஷனே பண்ணுறாங்க. ஸோ ஏ அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஏ 600 மைனஸ் ஆஃப் 120 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 80 மைனஸ் எக்ஸ். ஏன் இப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம்? பிகாஸ் இந்த ரீஜனை நம்ம ஒட்டுமொத்தமாக இந்த சர்க்கிள்லேருந்து எலிமினேட் பண்ணுறோம், அதனால அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நீங்கள் எலிமினேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக 600 மைனஸ் ஆஃப் 120 + 80 வந்துட்டு 200
மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும், மைனஸ் எக்ஸ்ன்னு இங்கே வரும். ஸோ 600 மைனஸ் 200 ப்ளஸ் எக்ஸ், மைனஸ் உள்ளார மல்டிப்ளை ஆகுறதுனால மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு வரும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு இங்கே 400 ப்ளஸ் எக்ஸ் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ அடுத்தது பி அப்படிங்கிறத நீங்கள் இப்போ கண்டுபிடிக்கணும். பியையும் சிமிலர் மெத்தடில் அதே மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ பிக்கு வந்துட்டு, ஸோ பியில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிறது வந்துட்டு 350 க்ரூ ராகி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 350 மைனஸ் ஆஃப் 120 minus x plus x plus of 100 minus x அப்படின்னு போடுறேன். plus x minus x cancel ஆகுது. and 350 minus of 220 minus x அப்படின்னு வைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபைனலாக எனக்கு பியில் வந்துட்டு 130 plus x அப்படிங்கிறது வருது. அண்ட் இதே மாதிரி நான் சிஐயும் கேல்குலேட் பண்ணுறேன். சிஏ கேல்குலேட் பண்ணும்போது சியில் கொடுத்துருக்கிறது 280. ஸோ 280 மைனஸ் 80 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 100 மைனஸ் எக்ஸ். ஸோ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகுது, விச் இஸ் 280 மைனஸ் ஆஃப் 180 மைனஸ் எக்ஸ், விச் இஸ் 100 ப்ளஸ் எக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ எனக்கு ஏபிசியோட செப்பரேட் வேல்யூஸும் எனக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட், ஸோ இப்போ எல்லா ஃபார்மர்ஸும் அட்லீஸ்ட் ஒரு க்ராப்பை மேலே வளர்த்திருக்காங்க அப்படின்னா எல்லாருமே அதாவது எத்தனை ஃபார்மர்ஸ் எல்லா க்ராப்பையும் வளர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு எக்ஸ் அப்படின்ட்டு வருது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸை நம்மளுக்கு தந்துட்டாங்க. அதாவது டோட்டல் 1000 ஃபார்மர்ஸில் இப்படி டிவைட் ஆகிருக்குன்ட்டு. ஸோ நம்மளுக்கு இப்போ ஸ்ப்ளிட்டாக இருக்க ஒட்டுமொத்த டேட்டாவும் கிடச்சிருச்சு. அதாவது எக்ஸோட ஃபார்மில் ஏ என்னன்னு கிடச்சிச்சு, பி என்னன்னு கிடச்சிச்சு, சி என்னன்னு கிடச்சிச்சு, நடுவில் இருக்க டேட்டாவும் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதை எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு 1000 வரணும். அண்ட் அப்படி வந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்மளோட கரெக்ட். அப்போ நம்மளால் எக்ஸை கண்டுபிடிக்க முடியும். அதாவது இப்போ நான் இந்த ஒட்டுமொத்த சர்க்கிளையும் ஆட் பண்ணும்போது, இந்த 3 சர்க்கிளையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 1000 அப்படிங்கிறது வரணும். ஸோ இந்த ஒவ்வொரு வேல்யூவையும் நான் ஆட் பண்ணுறேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ ஆட் பண்ணுறேன். 400 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆஃப் 130 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆஃப் 100 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆஃப் 120 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆஃப் 100 minus x plus of 80 minus x plus x is equal to 1000. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வேல்யூஸையும் நான் ஆட் பண்ணிப்பேன். ஏ, பி, சி அண்ட் நடுவில் இருக்க 3 வேல்யூஸ் அண்ட் காமனான வேல்யூ எக்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ கேன்சல் பண்ணோடனே இதெல்லாம் தான் மீதி இருக்கும். ஸோ 400 plus 130 plus 100 plus 120 plus 100 plus 80 plus x is equal to 1000 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இங்கே இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 930 plus x is equal to 1000 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த 930 நான் இந்த சைட் கொண்டு போகிறேன். அப்படி கொண்டு போகும்போது எனக்கு 1000 மைனஸ் 930 அப்படின்னு வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 70 அப்படிங்கிற ஆன்சர் எனக்கு கிடைக்கும். ஸோ 3 க்ராப்ஸையும் வளர்த்துறவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நடுவில் இருக்கிறது எக்ஸ் அண்ட் அந்த எக்ஸ் தான் 70. அதாவது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இந்த நடுவில் இந்த 3 க்ராப்ஸ்க்கும் நடுவில் இருக்கு இல்லையா, ஸோ இது எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட வேல்யூ நம்ம 70 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஓகே, தென் மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா சிமிலராக அதே மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்த adjacent diagram, if n u is equal to 125, y is 2 times of x
அண்ட் z இஸ் 10 மோர் தேன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி பண்ண அதே ஃபார்மேட்டில் தான் பண்ணோம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் வந்துட்டு சரி ஓகே இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஓகே ஸோ டோட்டலாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா n of u is equal to 125 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த டயக்ராமில். ஓகே n of u is equal to 125, இங்கே 5 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்த பாக்ஸும் 125 அப்படிங்கிறது வேல்யூ. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா y is equal to 2x அப்படின்னு வைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நான் இதில் கொடுத்துருக்க given statement அதான் y is 2 times of x, அதாவது y is equal to 2 times of x. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி z is 10 more than x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா z is equal to 10 plus x அப்படிங்கிறது. ஸோ நான் இப்போ இருக்க எல்லா வேல்யூவையுமே எக்ஸுங்கிற ஃபார்மேட்டில் மாற்றுறேன். அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒய்யை நான் அடிச்சுட்டு 2x அப்படிங்கிறத எழுதுகிறேன். இங்கே நான் ஜெட்டை அடிச்சுட்டு இந்த இடத்துல 10 plus x அப்படிங்கிறத எழுதுகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணும், கொடுத்துருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது எனக்கு 125 வரணும். ஓகேவா? ஸோ அந்த கண்டிஷன் படி நான் இப்போ கொடுத்துருக்க வேல்யூஸை வச்சு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் எனக்கு என்னன்னு வரும்? எக்ஸ் ப்ளஸ் 2x ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 10, அந்த 3 சர்க்கிளையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். அண்ட் மீதி இருக்க நம்பர் இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணுறேன். 4 + 17 + 6 + 3 + 5 is equal to 125. ஓகேவா? ஸோ இப்போ நான் x + 2x + x அப்படிங்கிறத ஆட் பண்ணால் 4x + 10 ப்ளஸ் இதெல்லாம் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 10 + 35 அப்படின்னு வருது. ஸோ 35 is equal to 125. ஓகேவா? 4x + 45 is equal to 125. So 4x is equal to 125 minus 45. ஸோ நான் இப்போ இதை மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 80 அப்படிங்கிறது வருது. 4x is equal to 80. ஸோ 4 இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குன்னா இந்த சைட் போச்சுன்னா டிவிஷனுக்கு வந்துடும். அதாவது x is equal to 80 divided by 4, இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 20ன்னு வரும். x is equal to 20. ஓகேவா? அவ்வளோதான். ஓகே தென் ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு கிடச்சிருச்சு. எக்ஸோட வேல்யூவை வச்சு நான் ஒய்யோடதையும் ஜெட்டோடதையும் கண்டுபிடிக்கிறேன். ஸோ கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா y is equal to 2x அப்படிங்கிறதுல ஒரு கண்டிஷன், z is equal to 10 plus x அப்படிங்கிறது இன்னொரு கண்டிஷன். ஸோ y இந்த 2x அப்படிங்கிற இடத்துல எக்ஸுக்கு நான் 20 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ 2 × 20 அப்படின்னு போட்டோன்னா 40. ஸோ y is equal to 40. இந்த இடத்துல 10 + 20 அப்படின்னு போட்டோன்னா 30. ஸோ z is equal to 30. ஸோ 3 வேல்யூமே எனக்கு கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ 12 and 13 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே சம்ஸ் அதே மாடலில் தான் இருக்குது. ஓகே, hope this video was useful. Thank you.